morning to all. Happy Teachers' Day to all the respected teachers on the dais and off the dais. Honorable Chairman and Secretary of this great institution builder, I thank God that he did not become teacher. He wanted to become teacher. Now we all thank God. God did not make him teacher. If he has become a teacher, this institution would have not come. Women empowerment may not be there. Thousands and thousands of women, girls would have not been studied. And so many teachers and non-teachers, non-teaching friends may not be there. அதனால எல்லாரும் ஞாபகம் வச்சுங்க, கடவுள்கிட்ட நம்ம எப்போ வேண்டுனாலும் கடவுள் சில சமயம் கொடுக்காட்டினா கூட அதுல ஒரு நன்மை இருக்கு அப்படிங்கிறத இப்ப நம்ம கண்ணால பார்க்கிறோம். மிஞ்சி போனா அவர் டீச்சர் ஆயிருந்தாருன்னா என்ன ஆயிருக்குன்னா, விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு விநாயகருக்கு நான் ஒரு 5000 ரூபாய் கொடுத்தேன். 5000 ரூபாய் கொஞ்சம் அதிகமாக தானே இருக்கு நம்ம நிலைமைக்குன்னு நினைச்சேன். கடவுளை மறுபடியும் அதே விநாயகரை வேண்டிக்கிட்டே இருந்தேன். சாயங்காலமாக இப்போ நியூஸ் பேப்பரில் பார்த்தா 3% டிஏ போட்டான்னு போட்டாங்க. அப்பாடா அப்போ பிள்ளையாரு இது எப்போ பட் நான் ஒரு வைஸ் சான்சலர். ஆனால் டீச்சர் அதுதான் மறந்துடக்கூடாது. டீச்சர் தான் முக்கியம். வைஸ் சான்சலராக இருந்தாலும் டீச்சராக இருந்தாலும் விநாயகருக்கு ரொம்ப சந்தோஷம். போட்ட காசு வந்துருச்சு சாயங்காலம் அப்படி. ஸோ அந்த அளவில் அவர் இல்லாமல் கடவுளாக பார்த்து அவரை டாக்டராகவும் ஆக்காமல், இன்னைக்கு வீட்டில் 2 டாக்டர் 3 டாக்டர் இருக்காங்க. இவர் ஆயிருந்தாருன்னா நமக்கு சொல்ல முடியாது. நிறைய பேர் வீட்டில எல்லாம் பார்த்தீங்கன்னா வாத்தியார் ஆனவர் பிள்ளைய வாத்தியார் ஆக்க மாட்டார், டாக்டர் ஆனவர் பிள்ளைய டாக்டர் ஆக்க மாட்டார். அது மாதிரி வீட்டில் டாக்டர்கள் இல்லாமல் இருந்திருக்கலாம். வாத்தியார் ஆயிருந்தாருன்னா இவ்வளவு வாத்தியார்களை உருவாக்காமல் இருந்திருக்கலாம். அதனால இதை மாதிரி தொடர்ந்து கடவுள் இவர் வேண்டுவது ஒன்றா இருந்தாலும் இவர் கடவுள் செய்யறது வேற ஒன்றா ஆகி அதுக்காக அவருக்கு ஒரு மன கஷ்டங்கள் இருந்தாலும் சமுதாயத்துக்கு நல்லது உண்டாக வேண்டும் என்று இந்த நேரத்தில் வேண்டி பல்லாண்டு அவர் குடும்பம் வாழ வேண்டும், இன்னும் நிறைய சமுதாயத்துக்கு செய்ய வேண்டும் என்று இந்த ஆசிரியர் தினத்தில் அத்தனை ஆசிரியர்கள் சார்பாகவும் இறைவனை பிரார்த்தனை செய்கிறோம். அதே போல பார்த்தீர்கள் என்று சொன்னால் மோஸ்ட் ரெஸ்பெக்டட் சிஇஓ, இப்போதான் எனக்கு தெரியுது அவரை ஏன் சிஇஓ போட்டார்னு. பாக்கி எல்லா ஊர்லேயும் சிஇஓ பேசுவார், இங்கே பாடுவார். ரொம்ப அருமையான என்ன அருமையான குரல், நல்ல பாட்டை மறக்காம. அதனால அப்படி ஒரு அருமையான. அதே மாதிரி எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இப்போ இம்ப்ரூவ் ஆனது ஸ்டாட்டிஸ்டிக்ஸை ரொம்ப அழகாக சொன்னாங்க. அவரும் இன்டைரக்டாக ஒரு கோரிக்கையை வச்சார் சேர்மன், ஹானரபிள் சேர்மனுக்கு. இந்த 9 லட்சம் 15 லட்சம் ஆச்சு, அடுத்த வருஷம் அது 50 லட்சமாக வரணும் அப்படின்னு. பாவம் சேர்மன் எடுத்து இதை கணக்கு போட்டுக்கிட்டு இருக்காரு. நமக்கு 50 லட்சம் இன்சென்டிவ் கொடுக்கணும்னா நமக்கு என்ன பண்ணுறது ஏது என்னான்னு அதை பற்றி கவலை இல்லை. ஆசிரியர்களுக்கு நல்லது செய்யணும்னு நல்ல அருமையான ஒரு எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர். அதே மாதிரி இப்போ நம்மளுடைய டைரக்டர் ரிசர்ச் அவர் உள்ள உங்களை எல்லாம் எழுத வச்சு படிக்க வச்சு பேப்பர் போட வச்சு எங்கே பார்த்தாலும் உங்கள் பேரோடு சேர்ந்து விவேகானந்தா விவேகானந்தா விவேகானந்தான்னு உலகம் முழுவதும் உங்கள் ரிசர்ச் பேப்பர் இருக்க இடம், புத்தகம் இருக்கிற இடம், பேட்டன் இருக்கிற இடத்துல எல்லாம் கொண்டு போய் அருமையாக சேர்த்துருக்காரு. அதை போல் மேலே இருக்கக்கூடிய பெரியவர்கள் அத்தனை பேரையும் வணங்கி, ஆசிரியர்கள் எல்லாம் வணங்கி, ஆசிரியர் அல்லாத நண்பர்கள் வந்திருக்காங்க, ஊழியர்கள் இருக்காங்க, காம்பேரிங் பண்ணக்கூடியவர்கள்லாம் ரொம்ப அருமையாக காம்பேரிங் பண்ணி டயத்தையும் அப்பப்போ பார்த்துக்கிறார்கள். இருந்தாலும் அனைவரையும் வணங்கி, கோச்சிக்க வேண்டாம் இப்போ தான் பேச ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி, நீங்கள் எப்போ முடிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அப்போதைக்கு இந்த 3 டீச்சரும் இப்படி பண்ணுங்க, நான் அதோட முடிச்சுக்கிறேன் என்று சொல்லி, நான் என்னுடைய குடும்ப நண்பர் டிரைவர் சுவாமிநாதன் ஒரு பையனை அழைச்சிட்டு வருவோம் எப்போதுமே. அவர்கிட்ட இதை தான் சொல்லி வச்சுருந்தேன். ஒரு 10-15க்கு ஒழுங்காக பண்ணார்.
அதுக்கப்புறம் நான் வந்து ஆனரபிள் சேர்மன், லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் அப்படின்னு சொன்ன ஒன்று அப்படிங்கிறார். இது என்ன தம்பி இல்லை சார், இது அறிக்கைது, நான் அப்புறம் தனியாக செய்கிறேன் சார். அதனால் மேடம், சரி நீங்கள் கரெக்டாக சேர்மன் முகத்தை பார்த்துக்கிட்டே இருங்க. எப்போ சேர்மன் கொஞ்சம் அவர் பேச ஆரம்பிக்கணும், போதும் பரிசு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அப்போ நீங்கள் என்ன பாருங்கள், முறைக்காமல் பாருங்கள், நான் நிறுத்திடுறேன் சொல்லி மீண்டும் சேர்மன் குடும்பத்தினார் சார்பாகவும் இந்த பயனாளிகள் thousands and thousands of students, அந்த ஆசிரியர்கள், உங்கள்கிட்ட படிச்சுட்டு போனவங்க, இந்த இன்ஸ்டிடியூஷனில் 27 வருடமாக படிச்சுட்டு போய் உலகம் முழுவதும் ரொம்ப பிரமாதமாக இருக்கக்கூடிய அத்தனை மாணவர்கள் சார்பாகவும் அவர்களுடைய குடும்பத்தார் சார்பாகவும் இந்த நேரத்தில் 2 பேருக்கு நன்றி வாழ்த்து. ஒன்று, சேர்மனுடைய குடும்பத்திற்கு நன்றி. சேர்மனுடைய குடும்பம் பல்லாண்டு வாழ வேண்டும். ஏனென்று சொன்னால் அவங்க தான் இன்ஸ்டிடியூஷன் பில்டர்ஸ். இது வந்து உணர்ச்சி பூர்வமாக சொல்லுவது. இன்னொன்று, அவர்கள் பல்லாண்டு ஏன் வாழணுங்கிறதுக்கு சயின்டிஃபிக்காகவும் சொல்கிறேன். அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அதே மாதிரி அத்தனை ஸ்டேக் ஹோல்டர் சார்பாகவும் இந்த அருமையான ஆசிரியர்கள் எல்லாம் பல்லாண்டு வாழ்க, பல்லாண்டு வாழ்க, பல்லாண்டு வாழ்க என்று ஆசிரியர்களை இந்த நேரத்திலே வாழ்த்தி, இந்த நேரத்தில் ஆசிரியர்கள் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, why scientifically chairman should be appreciated. This is out of emotions. Why scientifically? Bharat, India's GER, gross enrollment ratio in higher education is 29%. What does it mean? உங்களோட, சாரோட, என்னோட, உங்களோட இப்போ படிக்கிற பிள்ளைகளோட 12ஆம் கிளாஸ் வரையும் படிச்சுட்டு இப்போ இதே போல கல்லூரியில் வந்து படிக்கணும்னு ஆசைப்பட்டு கல்லூரியில் வந்து படிக்கிறாங்கல்ல, இந்த பாரத நாட்டில் அவங்களோட எண்ணிக்கை எவ்வளவுன்னு சொன்னால் 29%. அப்படின்னா நம்மளோட படித்த பிள்ளைகள், இப்போ உங்களோட ஸ்டூடெண்ட் மாணவர்கள் இருக்காங்களே, அவங்களோட படித்த பிள்ளைகளில் 100க்கு 29 பிள்ளை தான் பிஏ, பிஎஸ்சி, பிகாம், பிஎஸ்சி, அக்ரிகல்ச்சர், பிடிஎஸ்சி, எம்பிபிஎஸ்சி, எக்கனாமிக்ஸ், தமிழ், இங்கிலீஷ்னு மேல் படிப்பு இந்தியாவில் படிக்கிறாங்க. மீதி 70% பிள்ளைகள் அம்மா இல்லை, அப்பா இல்லை, காலேஜ் இல்லை, வசதி இல்லை, படிப்பு இல்லை, தூரமாக இருக்குது, ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்த பாரத திருநாட்டில் 70% குழந்தைகள் மேல் படிப்பு படிக்கவில்லை, ஹையர் எஜுகேஷன் படிக்கவில்லை. நான் சொல்லவில்லை. Honorable Government of India says it is 29%, and through national education policy it is going to be made 50% in 2035. 2035 தான் இது 50% உயரணுங்கிறாங்க. இப்போ இந்த 29% உயர்ந்ததுக்கு என்ன காரணம்னா, ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 55,000 காலேஜ், 1400 யூனிவர்சிட்டிஸ் இன்னைக்கு இருக்குன்னு சொன்னால் அவ்வளவும் அரசாங்கத்தது அல்ல. நான் அரசாங்க பல்கலைக்கழகத்திலிருந்து வந்திருக்கேன். அவ்வளவும் அரசாங்கத்தது இல்லை. அதில் அதிகபட்சம் கல்லூரிகளையும் பல்கலைக்கழகங்களையும் நடத்துபவர்கள் யார் என்று சொன்னால், இந்த மகான் மாதிரி இருக்கக்கூடிய பெரிய மனிதர்கள். யாரூட்டு புள்ளியோ படித்து நல்லா இருக்கணும்னு சொல்லி பிரைவேட்டா தான் ஈட்டிய பொருளை ஈட்டலும், ஈட்டல் காத்தலும், காத்தல் வகுத்தலும் என்று நல்ல விஷயத்திற்கு செலவு பண்ண வேண்டும், படிப்புக்காக செலவு பண்ண வேண்டும், அது இங்கே விமன் எம்பவர்மெண்ட்டுக்காக செலவு பண்ண வேண்டும் என்று இந்த மிகப்பெரிய 27 கல்லூரியை ஆரம்பித்து இன்னைக்கு 20,000 குழந்தைகளுக்கு படிப்பு கொடுக்குறாங்களே, அவங்க தான் காரணம். இந்த 29%க்கும் இவங்கள மாதிரி கொஞ்சம் பேர் இல்லாமல் இருந்தால், ஏன்னா இந்த ஈட்டலும் ஈட்டல் காத்தலும் நம்ம எல்லாரும் பண்ணுறோம். ஊர்லேருந்து கிளம்புனா என் ஒய்ஃபு 2,000 ரூபா கொடுத்தது, 4,500 ரூபா. சிரிக்காதவங்களோட எல்லா வீட்லையும் அப்படி தான். வீசியாக இருந்தால் என்ன கொடுத்தது வாய். அது போகும்போது சொல்லுது, கோட்டு போட்டிருக்கே ஏன்னு தெரியுதான்னுச்சு. கெத்தப்பா இருக்கணும்னு 4 பை இருக்கு, அதில் 500 ரூபாய் தனித்தனியாக வச்சுக்கணுச்சு. எவனாவது அடித்தான்னா கூட ஒரு 500 போயிடும். 4 இடத்த தனித்தனியாக வைக்கிறது. உண்மையில வந்து பிறகு 4 தனித்தனியாக தான் வச்சுருக்கேன். 4 500 ரூபா தனித்தனியாக தான் வச்சுருக்கேன். அப்போ ஈட்டலும் ஈட்டல் காத்தலும் அது மாதிரி ஒரு 10 லட்சம் சேர்த்து வச்சுருக்கோம். அதை 3 பேங்கில் போட்டு வச்சுருக்கோம். 3 லட்சம் 3 லட்சம் போய் வேறு பேங்கில் அடிக்கடி நானும் என் ஒய்ஃபும் போய் பணம் பத்திரமா இருக்கான்னு அவன் கேட்குறான். 100 கோடி போட்டவெல்லாம் அமைதியாக இருக்கான். 3 லட்சம் ரூபாயை போட்டுட்டு 30 தராது. ஏயா அப்படி வரேன், நான் என்ன பண்ண முடியும்? ஒய்ஃபு அனுப்புது, பார்த்துருவா, பத்திரமா இருக்கா பார்த்துடுவா, நான் என்ன பண்ணுவேன்? ஈட்டலும் எல்லாரும் செய்கிறோம்.
ஈட்டல் காத்தலும் எல்லாரும் செய்கிறோம். காத்தல் வகுத்தலும் நினைச்சா 1000 பிஸ்னஸ் இருக்கு. பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா அன்னைக்கு எங்கள் திண்டுக்கல் ரத்தனம் காலேஜ் அவர் ஓனர் சார் ஐயா மாதிரி அவங்க ஓனர் சொல்கிறாங்க, அப்படியே சோலார் எனர்ஜியில் காசை போடுறேன், விண்ட் எனர்ஜியில் காசை போடுறேன், கொட்டுது சார், பணம் கொட்டுதுங்கிறார் அவரே. நம்ம காலேஜுக்கு ஏதாவது ஒரு 10 பெஞ்சு வாங்கி கொடுங்கிறோம் அவர்கிட்ட. அவர் கொட்டுதுன்னு நம்ம அங்கே வந்திருந்தவரில் ஒரு ஆள் கேட்குறேன், எங்கள் பள்ளிக்கூடத்துக்கு 2 பெஞ்சு வாங்கி கொடுங்கன்னு. இப்போ நம்ம பெஞ்சில் ஒரு 50 கொடுத்து விடுப்பான்ட்டார். நம்ம நடக்கிற எனக்கே ஆசை, நான் 2 தூக்கிட்டு போகலாமான்னு. பட் கோட்டுக்கிட்டெல்லாம் போட்டிருக்காது, நியாயமாக இருக்காது இல்லையா? பல்கலைக்கழகத்தோட கௌரவம் வேறு அதில் இருக்கு. அப்போ நல்ல விஷயம், எவ்வளோதான் பணம் சம்பாதிக்கிற வழி, 1000 வழிகள் இருக்கு. ஆனால் அதெல்லாம் வேண்டாம், பணம் முக்கியம் அல்ல. யார் வீட்டு குழந்தையாவது 10 லட்சம் நான் சேர்த்து வச்சிருக்க பணத்தை ஐயாவுக்கு தரேன், நீங்கள் அத்தனை பேர் சாட்சி. இங்கே படித்த பிள்ளைகள் அத்தனை பேரோட பேர் சொல்லுங்க பாப்போம். இல்லை இப்போ படிச்சுக்கிட்டு இருக்கிற பிள்ளைங்க பேர் சொல்ல போகிறேன். 10 லட்சம் தரேன், அவ்வளோதான் சேர்த்து வச்சிருக்கேன், தரேன் சொல்லுங்க பாப்போம். சரி, அப்போ அவருடைய உழைப்பு, அவருடைய பணம், அவருடைய முதலீடு, அவருடைய எண்ணம் யார் வீட்டு பிள்ளைக்கு போகுதுன்னு அவருக்கு தெரியாது. யாரோ படித்து எங்கேயோ போய் நல்லா இருக்கும். ஆகையினாலே ஐயா இது சயின்டிஃபிக்காக சொல்கிறேன். முதல்ல சொல்றது உணர்ச்சி பூர்வசமாக பாராட்டணும், ப்ரே பண்ணிட்டோம். இப்போ சயின்ஸ் இன்னைக்கு இந்தியாவில் 29% ஹையர் எஜுகேஷனில் இருக்காங்களேன்னு சொன்னால் அதற்கு நீங்களும் உங்களை போல் கல்லூரி, பள்ளி, பல்கலைக்கழகம் நடத்துபவர்கள் தான் காரணம். அதற்காக மீண்டும் மீண்டும் அத்தனை பேர் சார்பும் நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் பல்லாண்டு வாழ வேண்டும். கொரோனா நமக்கு பிடிக்காத ஒரு விஷயம்தான். ஆனால் எனக்கு பர்சனலாக ஒரு விஷயத்தில் கொரோனாவை பிடிக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா அது ஒரு நிறைய நல்ல விஷயத்த இப்போ ஆன்லைன்லாம் அதான் கற்றுக் கொடுத்துட்டு போச்சு. அந்த ஆன்லைன்லேயே நாங்கள் எங்கள் ஊரில் அண்ணாமலை நகரில் சின்ன பாசுபதீஸ்வரர் கோயில், பெரிய நடராஜா கோயில், அதை விட்ட சின்ன பாசுபதீஸ்வரர் கோயில் சாமி கும்பிட போகும். அது ஒரு நாள் விட்டு 2 நாள் விட்டு தான் திறப்பார் அந்த ஐயர். ஏன்னா அந்த இது கொரோனாக்காக அதில் போகும்போது நான் திறக்கிற அன்னைக்கு ஓடி போய் 3 அர்ச்சனை, என் பேரில் 1, ஒரு ஒய்ஃபுக்கு பேரில் 1, ஒரு பையன். அவனு என் கூட ஒருத்தர் இருக்கான் கிளாஸ்மேட்டு, அவனும் என்னோட படித்தவன் தான். எம்எஸ்சி, நானும் எம்எஸ்சி சுவாலஜி தான் படித்த, அப்புறம் எம்பிஏக்கு போயிட்டேன். அவனும் ப்ரொஃபஸரு, அவனுக்கும் ஒரு ஒய்ஃபு, அவனுக்கும் ஒரு பொண்ணு. நான் 3 அர்ச்சனை பண்ணுவேன், இவன் 7 அர்ச்சனை பண்ணுவான். வாடா ஏன்டா 7 அர்ச்சனை பண்ணுற அப்படின்பேன். அப்போ சொல்லுவான், உங்கள் வீட்டுக்கும் எங்கள் வீட்டுக்கும் காய்கறி கொடுக்குதுல்ல ஒரு அம்மா, அது பரணி நட்சத்திரம் மேஷராசி, அதுக்கு ஒரு அர்ச்சனை. ஏன்டா அதுக்கு நீ போய் பண்ணுற? எங்கள் வீட்டில் ஒரு பாட்டி பாத்திரம் வளர்க்குதுல்ல, அதுக்கு ஒரு அர்ச்சனை. அப்புறம் உங்கள் வீட்டுக்கு எங்கள் வீட்டுக்கு ஒரு ஐயா வராரு அயன் பண்ணி, அவர் ஏன்டா அவங்களுக்கெல்லாம் நீ பண்ணுற? அவங்களுக்கெல்லாம் கொரோனா வராமல் இருந்தால் தான் நமக்கு வராமல் இருக்கும். அவனை பாருங்க, கொரோனா கட்டி கொடுத்த ஒரு நல்ல பாடம் என்னன்னா, நம்ம வீடு, மேல் வீடு, பக்கத்து வீடு, சுற்றி இருக்கிறவன் நல்லா இருக்கணும், இல்லாட்டினா நமக்கு வந்துடும். அருமையான சயின்டிஃபிக்காக அதை சொல்லி கொடுத்துட்டு போச்சு கொரோனா இல்லையா? அதை போல நம்ம சமுதாயத்தில், இந்தியாவில் வளர்ந்த நாடு, விக்சித் பாரத் 2047 பெரிய வல்லரசாக மாறி வர வேண்டும் என்று சொன்னால் இந்த நாட்டில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் ஹையர் எஜுகேஷன் மெத்த படித்தவர்களாக இருக்க வேண்டும். அப்படி இல்லைன்னா, என் பையன் ஹாங்காங் பிஸ்னஸ் ஸ்கூலில் இருக்கான், கஷ்டப்பட்டு எனக்கு ஒரு ஐஃபோன் இது 2வது தடவை வாங்கி கொடுத்தான். முதல்ல 1 வாங்கி கொடுத்தான். நான் அண்ணாமலை ரிஜிஸ்டாராக இருந்தேன். இப்படி பேசிக்கிட்டே போனேன், இப்படி பிடிக்கிட்டு விட்டான். ஸ்டூடெண்ட்டு தான் பேனு பின்னாடியே அலறிட்டு ஓடி குப்பரை விழுந்து 16 காயம். என் ஒய்ஃபு எனக்கு பல தடவை சொல்லிக் கொடுக்கும், ஏதாவது ஒரு பொருள் போயிடுச்சுன்னா அதோட விட்டுடு. நான் மறுநாள் நேபாள் போகணும், இது மாதிரி கான்ஃபரன்ஸுக்கு, எல்லா டீட்டெயிலும் அதில் தான் இருக்குது. பிடிக்கிட்டு போட்டான். போலீஸ் ஸ்டேஷனில் போய் ரெக்கார்ட் பண்ணோம்னா அவர் சொல்கிறாரு, செல்ஃபோன் காணும்னு சொல்லிவிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்த ஒரே ஆள் நீதாயா அப்படின்னு சொல்லிட்டு என்ன சார் இப்படி பேசுறீங்க? என்ன, நான் தான் முந்தா நாள் பந்தோபஸ்துக்கு போயிருந்தேன், என் போனி தான் அடிச்சுட்டான், அதுக்காக என்ன போ. நம்ம ஏதாவது பாடத்திட்டத்தில் 3வது சிலபஸில் 2வது லைனில் செல்ஃபோன் திருடுவது எப்படி நம்ம தான் சொல்லிக் கொடுக்குறோமா? நம்ம போனே தான் அடிச்சுட்டு போட்டானே. அதனால சமுதாயத்தில் எல்லாரும் மெத்த படித்து நல்ல வேல்யூ சிஸ்டத்தோட ஒழுங்காக வாழாட்டினா
நமக்கு சேர்த்து தான் ஆபத்து. அதுக்கு ஆனரபிள் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா சொல்கிற மாதிரி பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னா, ஐயாலாம் சொன்னாங்க பாருங்க, படிப்பு என்பது சிலபஸ் கம்ப்ளீஷன் அல்ல, நல்ல மாணவர்களை உருவாக்குவது. 2486 கோடி ரூபா போன வருஷம் மட்டும் இந்தியாவில் பேங்க் நம்பரை கேட்டு கேட்டு அடிக்கிறான்ல பணம். நம்மளும் ஒன்று கூட விடாமல் ஒப்பிச்சிடுறோம்ல, எல்லாத்தையும் அடிச்சிடுறோம்ல. அந்த சிஸ்டத்தில், அந்த ஸ்கேமில் 2486 கோடி ரூபா. அதில் முக்கியம் என்னன்னா, கிட்டக்க இருந்து அந்த ஊரில் இருக்கிற நம்பர்லாம் கேட்டு கேட்டு மிரட்டி வாங்கி செஞ்சவனும் நல்லா படித்தவன். எழுத தெரியாதவங்களுக்கு எப்படி தெரியும்? அவன் தான் ஆனால் ஆப்பே தெரிய மாட்டேங்குது. அவன் எப்படி போய் ஸ்கேன் பண்ணி இன்னொருத்த பணத்தை அடிப்பான்? அதில் ஏமாந்தவனும் டாக்டரேட், ஃபர்ஸ்ட் கிளாஸ், கோல்டு மெடல் எல்லாம் நம்புற மாதிரி படித்தான். பாக்கி பேராச்சும் அதுக்குள்ளே இருக்கிற பணத்தை ஏமாந்தான். நான் செல்ஃபோனே போயிடுச்சு, அதோடு சேர்ந்தே போயிடுச்சு. புரியுதா உங்களுக்கு? ஆனால் நல்ல மாணவர்கள், குவாலிட்டி மாணவர்கள் இல்லை என்று சொன்னால் நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு சேர்த்து ஆபத்து. அதனால் அலாங் வித் த சப்ஜெக்ட், அது யாரால் பண்ண முடியும்னா தாய் தந்தையால் பண்ண முடியாது, பொழுதன்னைக்கும் பண்ண முடியாது. பண்ணக்கூடிய ஒரே கம்யூனிட்டி டீச்சிங் கம்யூனிட்டி தான். அதனால தான் மாணவர்களுக்கு அந்த பாடத்தோடு சேர்ந்து ஒழுக்கத்தையும் நல்ல மனிதர்கள்ங்கிறதையும் மனிதர்களாகவும். That's the reason he told what Vivekananda told. He repeated that it is a man-making process, character building process. அதனால தான் வாத்தியார் பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கும் அப்படி நினச்சி கூட நான் என்னுடைய பிஹெச்டி கைடு காலில் உழுது சேலத்தில் தொட்டு கும்பிட்டுறத அதை தான் போட்டாவை எடுத்து ஹாப்பி டீச்சர்ஸ் டே எல்லாருக்கும் நான் போட்டிருந்தேன் எல்லாரும் மனசார. ஏன்னா ஆசிரியர் கம்யூனிட்டி மட்டும்தான். மாணவன் நல்லா இருந்தால் சந்தோஷப்படுறதும் நம்ம தான், சரியில்லாமல் போட்டான்னா வருத்தப்படுறதும். இந்த இவரு சொல்லுவார், சண்முக வடிவேல்னு ஒரு ஐயா இதில் அடிக்கடி பேசுவார், தமிழ் வாத்தியார். அதை கேட்டு பாருங்க. நீங்கள் திருவாரூரில் இருக்கார், இன்னைக்கு இருக்கார், 80 வயசுக்கு. அவர் திருவாரூரில் அப்படியே கொடையை பிடிச்சி இப்படி நடந்து போயிருக்கார். பார்த்தா ஒரு 4 கார் வந்து நிற்குது, லைட் வச்ச காரு. தகார்னு கலெக்டர் வந்து கீழே இறங்கிட்டாராம். இறங்கி உடையாந்த ஒரு காலை தொட்டு இப்படி கும்பிட்டுருக்காரு. சார், என்னப்பா யாருங்க சார், என்ன தெரியலையா? நான் உங்கள்கிட்ட தான் படித்தேன், கலெக்டராக இருக்கேன். நல்லா சந்தோஷம். ஆனால் மனசுக்குள்ளே நினச்சிட்டாராம், நம்மள்கிட்ட படிக்காட்டினா இன்னும் நல்ல நிலைமை கூட வந்திருப்பான். இருந்தாலும் ஒரு ஆசிரியருக்கு ஃபேஸ்புக்கில் பேசுவார் பாருங்க, எடுத்து பாருங்க, ரொம்ப சந்தோஷம். ஆனால் தன் மாணவன் ஒரு கலெக்டராகி பப்ளிக்கில் ஒரு வாத்தியார்கிட்ட 50 பேருக்கு மேலே காலை தொட்டு கும்பிட்டது எவ்வளவு மகிழ்ச்சிங்கிறது அவருக்கு 1.5 நிமிஷம் கூட நீடிக்கலையாம். அப்படியே நடந்து போயிட்டே இருந்திருக்காரு. நீடாமங்கலம் போகலான்னு பஸ் ஏற போனாராம். போனால் இதே மாதிரி 1000 பேர் திருவாரூர் பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறான். 1000 பேர் நிற்கிற இடத்துல ஒரே ஒருத்தன் சட்டையெல்லாம் கிழிஞ்சி சேவெல்லாம் பண்ணாமல் வந்துட்டு மனசை விட்டவன் பைத்தியமாகி நிற்கிறான். அவன் பார்த்து சார்னு கத்துறான். ஏண்டா கத்துற? ஏண்டா? உங்கள்கிட்ட தான் படிச்ச. கத்தாத, நான் வர படித்தேன், ஞாபகம் வருது. கலெக்டர் மூஞ்சி கூட எனக்கு ஞாபகம் இல்லை, மூஞ்சி எனக்கு வருது. கத்தாத, நான் வர கிட்டக்க வரேன்னு இவரு கிட்டக்க ஓடி போய், ஏண்டா 10 ரூபா கொடுத்துருப்போம் டீ குடிக்கணும்னு 20 ரூபாய் எடுத்து கொடுத்தார். திருப்பி இதே இதில் வருவேன் நான். வரும்போது கட்டாத 20 ரூபாயா வச்சுக்க. அப்போ நான் சொல்ல, இப்போ நீங்கள் அப்படியே ஆன் பண்ணி பாருங்கள், செல்ஃபோனில் அவர் பேசினது இருக்கும், சண்முக வடிவேல்னு பேசி. அப்போ ஒரு நம்மள்கிட்ட படித்த மாணவர் பிரமாதமாக இருக்கான்னாலும் நம்ம சந்தோஷப்படுறோம். ஆனால் அதே சமயம் பைத்தியமாக சுற்றுறான், அப்ளை நோ ரிப்ளைன்னு உட்காந்துருக்கா. அப்பயும் நம்ம என்ன பண்ணுறோம்? சரியாக படிக்கலைன்னா வாழ்க்கையில் கெட்டு போயிட்டானா என்ன பண்ணுறோம்? அந்த பொறுப்பும் நமக்கு வந்து சேர்கிறது. அதனால தான் டீச்சிங் இஸ் எ ப்ரொஃபஷன் ஆஃப் ஆல் ப்ரொஃபஷன். Teaching is, day before yesterday I attended as a council member in the CUTN, Central University of Tamil Nadu, Thiruvarur. Honorable President of India was there. She was addressing. She told that after seeing children, thousands of children sitting there to earn their degrees and diplomas, friends, children,
personally very happy to come nearby you and say, talk to you for more time. Because of security reason and other reasons I am not permitted. பட் அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம், குழந்தைகளோட மாணவர்களோட பேசுறது. ஏன்னா என்னுடைய வாழ்க்கையை நான் ஒரு பள்ளிக்கூடத்து டீச்சராக ஆரம்பித்தேன் அப்படின்னு யார் சொல்கிறா? இன்னைக்கு ஆனரபிள் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா என்னைக்கு சொன்னாங்க? 3 நாளைக்கு முன்னாடி நாங்கள் திருவாரூரில் கேட்டோம். ஆகையினால இன்னைக்கு யாரோட பிறந்த நாளை கொண்டாடுறோம்? ஆனரபிள் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, ஆனரபிள் வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, லேட்டர் பிகம் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன். அவங்க டீச்சர். ஒரு டீச்சர் எப்படி இருக்கணும் போது அவரே சேலஞ்ச் பண்ணி எழுதி சொல்றார். when he was the professor, like you and I was teaching in the class in the university, he used to go to class 20 minutes late. He used to come out of the class 20 minutes in advance. இவ்வளோ ஹெச்ஓடிட்ட நம்ம யார்கிட்டையாவது அந்த வேலை செய்ய முடியுமா? கண்ணாலே டிஸ்மிஸ். மைசூருக்கு கொல்கத்தா, அப்பெல்லாம் மைசூர்லேருந்து கொல்கத்தா டிரான்ஸ்ஃபர். இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த விவேகானந்தாலேயே இங்கி காமர்ஸ் இருக்கு, அங்கி காமர்ஸ் இருக்கு, நீ அங்கே போனோம்னா யாராவது கிளாஸுக்கு 11 to 12 கிளாஸுக்கு 11:20 போக முடியுமா? 11:40 வெளில வந்துடலாம். போக முடியுமா? போக முடியாது. ஆனால் அவர் ஹெச்ஓடி, அவங்க பிரின்சிபால், வைஸ் சான்சலர் ஒன்றுமே சொல்லு. அவர் தான் பெஸ்ட் டீச்சர். இந்த காரணம் என்னன்னா he was challenging. மற்ற ஆசிரியர்கள் எல்லாம் 60 நிமிஷத்தில் ஒரு மாணவனுக்கு என்ன பாடத்தை சொல்லிக் கொடுக்க முடியுமோ அதை என்னால் 20 நிமிஷத்திலே சொல்லிக் கொடுக்க முடியும். கமான், இந்தியா முழுக்க யார் வேணாலும் வாங்க, ஐ வில் சேலஞ்ச், ஐ வில் சேஞ்ச். மற்றவர்கள் எல்லாம் 60 minutes. What teaching learning process, what a teacher can do, after 60 minutes you evaluate what is the progress has made on this concept, on this problem, on this practical something which I can do it in 20 minutes. The reason is for 20 minutes class I used to prepare for 3 hours. 3 மணி நேரம் மனசில் கையை வச்சு என்னையும் சேர்த்து உங்களை கேட்டுக்கிறேன். 3 மணி நேரம் நம்ம யாராவது ப்ரிப்பேர் பண்ணுறோமா? நானே எங்கள் ப்ரொஃபஸர்கிட்ட இன்னும் ஞாபகம் இருக்குது, சார் இந்த சப்ஜெக்டை கொடுத்துட்டீங்க, நம்ம டிபார்ட்மெண்ட்டில் ஒரே ஒரு அட்டெண்டர் தான் இருக்கார், அவர் லீவ் போடுற அன்றைக்கி நான் டீ வாங்கிட்டு வரேன், அவர் லீவ் போடுற அன்றைக்கி கெஸ்ட் ஐயா வந்தாங்களா நான் கிளாஸ் கழுவி வைக்கிறேன், உங்கள் சைக்கிள் நான் துடைக்கிறேன். ஏண்டா இவ்வளவு ஒரு நல்ல வாத்தியாரா லெக்சராக சேர்த்துருக்கடா, உனக்கு என்னடா வேணும் அப்படின்னாரு. சப்ஜெக்டை மாற்றிடாங்க சார். அதுக்கு ஒரு நோட்ஸ் எடுத்துட்டேன். நான் ஒரு நோட்ஸ் எடுத்து ஒரு 20 பக்கம் வச்சுருக்கேன். இதை வச்சு என்னடா பண்ண போகிறேன்? அப்படியே ரிட்டையர் ஆகிடலான்னு பார்க்குறேன் சார். வேலைக்கு சேர்ந்து எவ்வளோ நாள் ஆகுது? அப்போ தான் சப்ஜெக்டை டீ வாங்கிட்டு வரேன், காப்பி வாங்கிட்டு வரேன், எல்லா ஒர்க்கும் நான் செய்கிறேன். சப்ஜெக்டை மாற்றிடாங்க. ஆனால் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் சார் என்ன சொல்கிறாருன்னா, சப்ஜெக்ட் கூட மாற்ற வேண்டாம் வச்சுக்க, கண்டென்ட் கூட கரிக்குலம் 3 வருஷத்துக்கு ஒரு தடவை மாறுது, அது கூட மாறலன்னு வச்சுக்க. ஒவ்வொரு ஆண்டும் மாணவர்கள் புதுசாக வராங்க. அவருடைய டெக்னாலஜி, அவங்களுடைய எதிர்பார்ப்புகள், அவங்களுடைய சோசியல் சூழ்நிலை, அவர்களுடைய லீகல் சூழ்நிலை, எல்லா வகையிலும் அவர்கள் மாறுவதற்கு தகுந்தால் போல நம்மளை மாற்றணும்னா 150 methods, pedagogies, teaching, learning process is there. பாட்டு பாடி பாடம் நடத்தலாம், டான்ஸ் ஆடி பாடம் நடத்தலாம், ட்ராமா மூலியமாக பாடம் நடத்தலாம், ரோல் பிளே மூலியமாக பாடம் நடத்தலாம், கேம்ஸ் மூலியமாக பாடம் நடத்தலாம், கேஸ் ஸ்டடி மூலியமாக பாடம் நடத்தலாம், அண்ட் ஃபீல்டு விசிட் மூலியமாக பாடம் நடத்தலாம். இதை மாதிரி எவ்வளோ சார் போகுது? there are minimum 150 methods of teaching learning process. எந்த கிளாஸுக்கு போகிறோம், இன்னைக்கு சூழ்நிலை மாணவன் எப்படி இருக்கான், அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் என்ன, எந்த பேக்ரவுண்ட்லேருந்து இருக்காங்க, அதில் எத்தனை டீம், எத்தனை ஐஐடி மாதிரி ஐஐடியில் பாடம் நடத்திடலாம் ஈஸி, நம்மளுக்கு நடத்துறது ஈஸி அல்ல. ஏன்னா இங்கே ஹோமோஜினிட்டி இருக்காது. அங்கே எல்லாருமே ஃபஸ்ட் ரேங்க் வாங்கினவனா உட்காந்துருப்பான், ஜேஇயில் பாஸ் பண்ணவனா வந்திருப்பான், இங்கே காலம்பரை சாப்பிடாதவன் உட்காந்துருப்பான், அப்பாட்ட திட்டு வாங்கினவன் உட்காந்துருப்பான், வீட்டில் சண்டை வந்தவங்க உட்காந்துருப்பாங்க, 1000 புத்தகம் வாங்காதவன் உட்காந்துருப்பான், 5 தடவை சொன்னால் புரியாதவன் உட்காந்துருப்பான், 5வது தடவை சொன்னால் நம்மளை கல்லால் அடிக்கிறவன் உட்காந்துருப்பான். ஆமாம் சார், 5 தடவை 7 தடவை நீங்கள் திருப்பி இவனுக்காக சொன்னீங்கன்னா
சொல்லங்காட்டியுமே புரிஞ்சுக்கிறவன் இருக்கான்ல, அவன் வெளியில் போகும்போது கல்லால் அடிப்பான். அவனை கான்சென்ட்ரேட் பண்ணி உன்னை சொல்லாமல் விட்டுக்கிட்டிங்கன்னா உங்கள்கிட்ட தான் படித்தேன், அப்ளை நோ ரிப்ளை ஆய்வேன். ஸோ வாத்தியார் வேலை ஈஸி கிடையாது. 3 மணி நேரம் படிக்கணும், தெரிஞ்ச சப்ஜெக்ட் தான். இந்த மாணவர்களுக்கு இந்த சூழ்நிலையில் எந்த மெத்தட்? எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இன்னொரு ஐஐடி பிலிப்பைன்ஸில் ஒரு ஐஐடி இருக்குது. நம்ம அதில் வந்து அந்த ஐஐடியில் பார்த்தீங்கன்னா ஒரு விசிட்டிங் ப்ரொஃபஸராக கொஞ்சம் நாள் இருந்தேன். எனக்கு ரொம்ப இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டோட ட்ராமா தியேட்டர் மாதிரி இருக்கும். அதை போய் அக்கௌண்டன்சி காமர்ஸ் வாத்தியார் கடை வாங்குறாரு. இங்கே ஐயா நீ அதில் போய் என்னையா பண்ண போகிற, ஆட போறியா என்ன, வந்து பாருண்ணா. பார்த்தா மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங், நான் 10 வருஷம் பாடம் நடத்துகிறேன். மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்க்கு பசங்களை வச்சு ஒரு ட்ராமா போடுறாரு பாருங்க. அடப்பாவத்தை, என்கிட்ட படித்தவெல்லாம் பாதி பேர் இந்த 50 மார்க் வாங்கினாதான் பாஸு, பாதி பேர் கரெக்டாக 50 வாங்கி பாஸ் ஆனான். ஏன்டா உள்ளதுன்னா, சார் அக்கௌண்ட்ஸு உங்களுக்கும் வரல எனக்கும் வரல. நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் நடராஜா கோயிலில் பசங்கள்கிட்ட மாற்றிக்கப்படாது. நான் சுவாலஜி படித்தவன், எம்எஸ்சி சுவாலஜி. காமர்ஸ் பையனை உட்கார வச்சு கேட்பேன், முன்னாடி கேட்டுக்குவான். அவன் கொஞ்ச நாள் வரைக்கும் இப்படி பண்ண அப்புறம் அப்படிங்கிறான். ஏன்னா அவன் தேவையில் நம்ம இருக்கிறதுனால ஊண்டா. அங்கே போனால் ஒரே ட்ராமா சார், மார்ஜினல் காஸ்டிங்னா ஒரு ட்ராமாவில் புரிய வச்சாங்க பாருங்க. காலம் முழுக்களும் புரியும், காலம் முழுக்களும் மறக்காது. ஒரே ட்ராமா அழகாக புரிய வச்சாங்க. அந்த ப்ரொஃபஸர் எவ்வளோ நல்ல ப்ரொஃபஸர் பாருங்க. நான் பேசுகிறேன், அவர் தண்ணி குடிக்கிறேன் பாருங்க. அது மாதிரி அந்த மாதிரி இல்லை, பாத்திரத்தோட ஒன்றி போகிறதுங்கிறது இதுதான். நான் பேச பேச எனக்கே நான் நினச்சேன் நடுவில் தண்ணி குடித்தா தப்பாக நினைப்பாங்களான்னு. பட் நான் குடிச்சிக்கிறேன் சார்னு சொல்லிட்டு அவர். அதனால் இல்லை இது மாதிரி தான் கிளாஸில் மாணவர்கள்லாம் என்ன பண்ணணும், அது மாதிரி இருக்கணும். எனக்கு ரொம்ப பிடிச்ச மாணவர்கள் ஒரு 591 ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸு, டன்சானியா அங்கே அங்கேருந்தெல்லாம் எங்கள் அண்ணா யூனிவர்சிட்டிக்கு வருவாங்க. இதை மாதிரி ஏதாவது ஜோக்குக்கு சொன்னாலும் சரி, நம்ம பசங்க சிரிக்க மாட்டோம், அப்படியே வந்துடலாம். ஆனால் அதில் ஒரு 7-8 பேர் இந்த ஆப்பிரிக்காவில் வந்துருப்பான் சார், கை தட்டி சிரிப்பான் அப்படியே. ஏன்னா நான் பேசுறது அவனுக்கு புரியாது, புரியாது. பட் இருந்தாலும் வாத்தியாரை ஒரு என்கரேஜ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு அது மாதிரி சார் மாதிரி இருக்கணும். அது மாதிரி மாணவர்களும் ஒரு ஒத்துழைச்சி இருந்தால் தான் நமக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ஸோ அந்த வகையில் ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். அவ்வளோது 150 மெத்தட்ஸ் ஆர்து. 3 மணி நேரம் ப்ரிப்பரேஷன் வேணும். அப்படிப்பட்ட ராதாகிருஷ்ணன் 20 நிமிஷத்தில் பேசும்போது அவரை யாருமே ஒன்றும் பண்ண மாட்டேன். வேண்டி வாஸ் ட்ரான்ஸ்லேட்டட் போஸ்டட் ஃப்ரம் மைசூர் டு கொல்கத்தா. அப்போல்லாம் மைசூர்லேருந்து கொல்கத்தாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த விவேகானந்தாவிலேயே இங்கேயும் காமர்ஸ் இருக்குது அங்கேயும் காமர்ஸ் இருக்குது, நீ அங்கே போங்கம்மான்னா எனக்கு சேர்மனை பிடிக்கவே இல்லை, எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் பிடிக்கவே இல்லை. அவங்களாம் என்னை தூக்கி அடிச்சிட்டாங்க. இந்த பக்கத்து பில்டிங்கை தூக்கி அடிக்கிறதுனா மைசூர்லேருந்து கொல்கத்தா போனவனை என்ன சொல்ல முடியும்? நம்ம ரெசிஸ்டன்ஸ் டு சேஞ்ச் அப்படி இருக்கக்கூடாது. அவரை தூக்கி போடுறாங்க. கிளம்பும்போது பையெல்லாம் வந்து அழுகுறான். நீ போய் அண்ணா யூனிவர்சிட்டியில் பஞ்சநகரத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்கன்னு சொல்லுங்க, சொந்த காசில் கொண்டு வந்து விட்டு போடுவான். சொந்த காசில் கொண்டு வந்து விட்டுட்டு இந்த ஊரில் கொண்டு வந்து விட்டானா அந்த 4 பக்கமும் நான் வெளியில் போக முடியாத அளவுக்கு வேலையை அடிச்சுட்டு போடுவான். ஆனால் அவரு ட்ரான்ஸ்ஃபர் ஆனப்போ அப்படி இல்லை, அழுகுறான். போகக்கூடாதுன்னு குதிரை வண்டி நிற்கிது, குதிரை வண்டியை அவுத்து விட்றான், குதிரையெல்லாம் அவுத்து விட்டான். எங்கள் வாத்தியார் போகக்கூடாது. இன்னைக்கு டிவிலெல்லாம் பாருங்க, இன்னைக்கு டெய்லி சீரியஸாக டிவியில் பாருங்க. சில பள்ளிக்கூடத்தில் வாத்தியார் ரிட்டையர் ஆவாங்க, பிள்ளைங்கள்லாம் அழுவோம், அந்த டீச்சர் கட்டி பிடிச்சிட்டு அழுவாங்க, பிள்ளைங்க அழுவோம், எல்லாம் ஒரே பெரிய இதாக நடக்கும். அதே சமயம் இன்னொரு பள்ளிக்கூடத்தில் ஒரு வாத்தியார் போவாங்க, வப்பான் பாருங்க, வெடியெல்லாம் வச்சு டான்ஸ் எல்லாம் போட்டு கொண்டு வீடு வரை கொண்டு விட்டுட்டு வெளிப்பக்கம் கதவத்தா போட்டு வந்துடுவான், நாளையிலேருந்து வரக்கூடாது. இன்னைக்கு டிவியில் பாருங்க, அவங்களே காமிக்கிறாங்க, நீ பாருங்க நீ. அதனால அவர் போகும்போது எல்லாம் குதிரையை அவுத்து விட்டான் போகக்கூடாதுன்னு. அப்புறம் கையில் காலில் விழுந்து கன்வின்ஸ் பண்ணி பேசி ரெடியானா குதிரை ஓடி போச்சு, குதிரையெல்லாம் ஓடி போச்சு. அப்போ எழுதுகிற அந்த புக்கில் இருக்க எடுத்து படித்து பாருங்க. மாணவர்கள் குதிரைகளாக மாறி தன் ஆசிரியரை அந்த வண்டியிலே உட்கார வைத்து, சாமா செட்டோட உட்கார வைத்து, மாணவர்கள் குதிரைகளாக மாறி அந்த வண்டியை புகை வண்டி நிலையம் வரையும் இழுத்து கொண்டே சென்று அழுது கொண்டே பிரியா விடை கொடுத்தார்கள். இருக்கு பாருங்க. This is the quality. That's what எல்லாரும் அவங்க பெரியவங்க சொன்னது எல்லாம் அதை சொல்றாங்க. This is the quality of the teacher. நான் அப்படி இருக்க மாட்டேன், இப்படி இருக்க மாட்டேன், எனக்கு அந்த குறைபாடு இருக்குது, எனக்கு 100 ரூபா பணம் வர வேண்டியிருக்கு, வரல, அது இதுன்னு எதையா சொல்லிட்டு இருந்தா அதே மாதிரி கவலைப்பட்டு பஸ் ஓட்டுறவர் டக்காரன் எழுந்திரிச்சிக்கிட்டாருன்னா என்ன ஆகும்? நம்ம 60 பேர் போயிட்டு இருக்கோம் இங்கேருந்து சேலத்துக்கு.
அவருக்கு ஏதோ ஒரு குறைபாடு, டப்புன்னு எந்திரிச்சுக்கிட்டாருன்னு வச்சுக்கோங்க. எனக்கு குறைபாடு இருக்குது, ஒரு இன்சென்டிவ் வர வேண்டியிருக்கு, எனக்கு வரல, எனக்கு முந்தா நாள் சேர்மன் திட்டி விட்டாரு, அவங்களுக்கு தான் சேர்மன் இருக்காங்க, முந்தா நாள் ஒழுங்காக ஓட்டில் தொலைச்சி அப்படின்ட்டு போகிறாரு. அன்றைக்கி நான் அப்படி நல்ல வேகமாக போகும்போது ஏற்கனவே ஒரு தெரிஞ்சிருக்காம பாருங்க, வேலூர்லேருந்து அந்த வேலூருக்கு பஸ்ஸு போகுதான் ராத்திரி 12 மணிக்கு. கண்டக்டர் சும்மா இல்லாமல் நைட்டு 12 மணிக்கு அப்படியே 100 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடுது. கண்டக்டர் கேட்குறான், எல்லாரும் டிக்கெட் வாங்கிட்டீங்களா அப்படின்னு. பஸ்ஸு போகிறத பார்த்தா அப்படி தான் தெரியுது, வாயை மூடிட்டு இருந்து கொஞ்ச நேரம். ஸோ ஒழுங்காக எல்லாத்தையும் கொடுக்கும்போதே அப்படி தான் இருக்குது, யாருக்கும் குறை இல்லாமல் இருக்குது, எல்லோரும் குறை தான் இருக்கும். அவர் டப்பாரு எந்திரிச்சிட்டாருன்னு என்ன பண்ணுறாரு, இப்போ ஒரு ஏரோப்ளேன் விழுந்துது, அது இன்னும் யாரும் கண்டுபிடிக்கல என்ன காரணம்னு. ஆனால் ஒருத்தன் சொல்கிறான், அவனுக்கு இருந்த டென்ஷனில் ஆஃப் பண்ணி விட்டான் 4 மிஷினிங்கிறான். தெரியல, ஒரே செகண்டு தான் இவ்வளோச்சும் கஷ்டப்பட்டு எந்திரிக்கணும் அப்படியே. அதுமாரி நம்ம அவங்கவுங்க ப்ரொஃபஷனில் அவங்க செஞ்சான்னா என்ன ஆகும். டாக்டர் ஒரு சொந்த வேலையாக இங்கே நல்லா இதுலேருந்து இது வரையும் பிரிச்சுட்டு அப்புறம் ஒரு சொந்த வேலையாக போன எடுத்துகிட்டு போட்டாருன்னா இல்லை போனார் என்ன அவன் நினச்சி பாருங்க. ஸோ த ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ், த வேல்யூஸ், அதுக்கு தான். இதுக்கு படிப்புக்கும் சாமி அடிக்கடி ஐயா கூட காம்ப சொல்லுவாங்க, சாமி கும்பிடுங்க வேணாம்ல, பட் எல்லாத்துக்கும் சாமியை கொண்டு வந்து தடைப்படுத்தாதீங்கம்பாங்க. அந்த மாதிரி எம்ஆர் ராதா இதுக்கு போக மாட்டார், கோயிலுக்கு போக மாட்டார், சாமி கும்பிட மாட்டார், கடவுள் இல்லை என்பார். ஆனால் அவர்கிட்ட கற்றுக்க வேண்டியது சுகி சிவம் ஐயா சொல்லும்போது சொல்லுவாங்க, ப்ரொஃபஷன். அவர் ப்ரொஃபஷன் சொல்கிறாரு, நம்ம ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ், நம்ம டீச்சருக்குள்ள ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ். அந்த படம் 1000 முறை அரங்கேறிய அருமையான ரத்த கண்ணீர், எம்என் ராஜம் நினைக்கிறேன் அவங்க கதாநாயகி இல்லையா சார், குப்புசாமி சாரும் பார்த்துருக்காரு. அதனால் நான் அதை பார்த்து தான், அந்த படத்தை அடிக்கடி பார்த்து தான் நம்ம சிஇஓட மேத்தமேட்டிக்ஸில் நான் சரியாக 40 மார்க் வாங்கினேன். அந்த படத்துக்கு அடிக்கடி போகாமல் இருந்திருந்தேன்னா நல்ல மார்க் வாங்கியிருக்கலாம். ஆனால் இப்போ என் பையன் ஐஐடியில் படித்து ஹாங்காங்கில் வேலை பார்க்குறேன். எங்கள் வாத்தியார் ரங்காச்சாரிகிட்ட சொல்லும்போது, சார் கணக்கில் வீக்குன்னு என்ன சொன்னீங்களே, என் பிள்ளை பாருங்கள் ஃபஸ்ட்டு எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டு டாப்பில் இருக்கான் ஐஐடியில். என்ன அப்போ சொல்கிறார், ரொம்ப பேசப்படாதான்னாரு. இல்லை சார், ஒரு நாளைக்கு சொல்லி காமிக்கணும்னு நினச்சேன். என்ன அந்த 40 நீ வாங்கினது இல்லை, நான் போட்டது இல்லை. சரி வா சமாதானமாக போடுவோம், வா சார். புள்ள இருக்கா சார், நான் அதை பேசாதேன்னு இல்லை, புள்ள இருக்கான்னா பிள்ளைய பெருமையாக பேசு, அதோட சரியாக போச்சு. பேச ரொம்ப அவர் அடிக்கடி சொல்லுவார், மூச்சை கவனி பேச்சை குறையும்பார். வாத்தியார் வேலையில் போய் பேச்சை குறை, இன்றைக்கி நான் மௌன விரதம் அப்படின்னு போய் கிளாஸில் நிற்க முடியுமா, நம்ம இருக்க முடியாது. இதுக்காக சொல்லுவாருன்னு கேட்டிங்கன்னா, அந்த மாதிரி அந்த எம்ஆர் ராதா அந்த படத்தில் ஒரு சீன், தப்பான வழியில் போய் பணமெல்லாம் இழந்து அந்த அந்த காந்தாங்கிற எம்என் ராஜன் நினைக்கிறேன், அவங்கள்ட்ட வந்து இழந்து அந்த வரக்கூடாத நோய் வந்து ஒரு நாள் அந்த இழந்த வீட்டுக்கு மாளிகை கூட கோபுரத்துக்கே போகும்போது அந்த அம்மா ஸ்டைலாக ஏறி படியில் ஏறி மேலே போகும். இவர் கீழேருந்து போய் அடி காந்தா அப்படின்னு கத்தணும். அந்த அம்மா என்ன பண்ணணும், ஓங்கி மூஞ்சியில் ஒரு உத விடணும். இவர் மூஞ்சியில் அப்படியே அவர் 3 குட்டிக்காரன் அடித்து கீழே விடணும். இது ஒரு சீன். இன்றைக்கி எடுத்தாலும் 30 தடவை எடுக்கணுமா. ஆனால் அன்னைக்கு போய் அது மாதிரி போய் எடுக்கும்போது அடி காந்தா அப்படின்னு கத்துறாராம். கத்துனோன்னு அந்த அம்மா ஒன்று அழுகுது. அது தொழிலுக்கு இப்போ தான் புதுசாக அப்போ தான் அழகான நடிக்க வந்திருக்குது. ஒன்று அழுகுது. ஏமா அழுகுற அண்ணே, நடிகை வேலி எம்ஆர் ராதா, நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இப்படி பெரியவங்க நீங்கள், உங்கள் மூஞ்சிலெல்லாம் என் காலால் எப்படின்னா உதைக்கிறது. அப்போ எம்ஆர் ராதா சொன்னாராம், இந்த டைரக்டரு கதை சொன்னார்ல ஒரு நாள், நம்ம 2 பேரும் கேட்டோம்ல, இந்த ப்ரொடியூசர் அப்போ பணம் கொடுத்தாருல இதுக்கு நடிக்கணும்னு, நீ வாங்கி பேக்கில் வச்சுக்கிட்டீல்ல, நான் வாங்கி சோப்பில் வச்சுக்கிட்டேன்ல கோட்டில். தொழிலுக்கு ஒரு தர்மம் வேண்டாம். நீ ஒரு நாளைக்கு பெரிய ஆளாக வரணும்னா, எம்ஆர் ராதா சாவித்திரி மாதிரி வரணும்னா தொழிலுக்கு ஒரு தர்மம் வேண்டாம் அப்படின்ன உடனே அதான் எங்களுக்கு தெரியாதையா சார் நீங்களாம் இன்றைக்கி பேசுறீங்க நினைக்கக்கூடாது, தெரிஞ்ச விஷயம்தான், யாருக்கும் தெரியாதா ஒன்று. ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படின்னு அந்த அம்மாவுக்கு போடுங்க, நான் மேக்கப் பண்ணிச்சான். அப்படி போட்டு மேக்கப் போட்டு இப்படி அழகாக இருந்து இப்படி படி ஏறுது. இவர் போய் அடி காந்தா அப்படின்னு விட்டுது ஒரு உத பாருங்க. படத்தை பாருங்க, போய் பாருங்க, இப்போ போய் பாருங்க. 8 குட்டிக்காரணும். இன்னைக்கு எடுத்தாலும் 30 டேக் எடுக்கணுமா, ஒரே டேக்கில் முடிஞ்சுது. வேல்யூஸ், ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ். சம்பளம் கூடலாம், சம்பளம் குறையலாம், ஒரு வீட்டில் ஒரு சோகம் இருக்கலாம், உடம்புல ஒரு பிரச்சனை இருக்கலாம். நேற்று ஹிந்து ஹையர் செகண்டரி ஸ்கூலில் 110 வாத்தியார், பள்ளிக்கூடத்து வாத்தியாருக்கு நேற்று நாங்கள் இது கொடுத்தோம் சென்னையில். அங்கேருந்தா வர அங்கே வந்து இப்போ பெஸ்ட்டு டீச்சர் கொடுத்தோம். அதில் பார்த்தா ஒரு டீச்சரை 4 பேர் தூக்கிட்டு வந்தாங்க. என்ன மேடம் அப்படின்னு. அந்த மேடம் வந்தோடனே
என்ன மேடம் இப்படி வரீங்க அப்படின்னு கேட்டேன். ஒன்றும் இல்லை சார், வர வழியில் கொஞ்சம் கீழே விழுந்துட்டேன் அப்படின்னுச்சு. அப்புறம் நான் கேட்டேன், நான் தான் என் பேச்சை கிச்சக்கு நான் 1 மணி நேரம் பேசினேன், அதனால இப்படி ஆயிடுச்சோ என்னமோன்னு சொல்லி எனக்கு பயம். இல்லை சார், ஒன்று பெரிய இருந்துச்சு, நடங்க வேண்டாம். ஒரு கூட ஒரு டாக்டர் இருந்தார், நடக்குன்னா உங்களுக்கு ஒன்றுமே இல்லை, பெரிய விஷயம் இல்லை, நின்று வாங்கிட்டு போங்க. நின்று வாங்கிட்டு அப்புறம் அவங்களும் பிரமாதமாக நடந்து கூட்டாங்கன்னு வச்சிங்களேன். பயத்திலேயே அப்படி வந்தாங்க. எதுக்காக சொன்னால், அந்த எம்ஆர் ராதா சொல்லுங்க, தொழிலுக்கு ஒரு தர்மம், டீச்சிங் ப்ரொஃபஷனுக்குள்ள தர்மத்தை இழந்து விட்டோம் என்று சொன்னால் அந்த லிஸ்ட்டில் வரமாட்டோம். மாதா, பிதா, குரு, தெய்வம் அப்படிங்கிற லிஸ்ட்டில் நம்ம வர வேண்டும் என்று சொன்னால் அது எம்ஆர் ராதாவுக்கு மட்டும் இல்லை, அவர் சாமி கும்பிடாதவர். சாமி கும்பிடுறவங்களுக்கே அதுதான் சொல்லுவார் சிவம் சொல்லும்போது. சாமி கும்பிடுறவங்களுக்கு பாரத போர் நடந்து கொண்டு இருக்கும்போது, ஏம்மா நீங்கள் ஒன்றும் இப்படி பண்ணலையா, நீங்கள் பண்ணினீங்கன்னு நிறுத்தியா, பாரத போர் நடந்துக்கிட்டு இருக்கும்போது போகும்போது கிருஷ்ண பரமாத்மா கீழே இருக்கார், வண்டி ஓட்டுறார், மேலே உட்காந்துருக்க அர்ஜுனன். அப்போ சொல்றார், கிருஷ்ணா லெஃப்டில் போனால் ரைட்டில் போகிற, ரைட்டில் போனால் லெஃப்டில் போறியே. இங்கிலீஷில் பேசுகிறாங்களான்னு கேட்கக்கூடாது, கதைன்னா கதை அப்படின்னு சொல்லும். அப்போ கிருஷ்ணா சொல்கிறாரு, போர்க்களம், யானைப்பட, குதிரைப்பட, 1000 பிரச்சனை, சத்தமே உள்ள அர்ஜுனா, நீ என்ன பண்ணி, நீ மேலே இருக்கில்ல, உன்னுடைய காலை இந்த இடத்துல வை, இந்த மூஞ்சி எப்படி திருப்பு, நான் புரிஞ்சுக்குவேன், வண்டி இப்படி போகணும்னு திருப்பிக்குவேன், இங்கே வையே இப்படி உத, என் மூஞ்சியை இப்படி திரும்புவேன், அப்போ வண்டி இப்படி போகணும்னு தெரியுமா. அப்போ அர்ஜுனன் சொல்கிறார், கிருஷ்ணா நீ சாமி, நான் ஆசாமி, என் காலால் உன்னை எப்படி உதைக்கிறதுன்னு. அப்போ கிருஷ்ணன் சொல்கிறார், இங்கே சாமி ஆசாமி கிடையாது, ஒரு தொழிலுக்கு வந்து விட்டோம் என்று சொன்னால் தொழிலுடைய தர்மம், தொழிலுடைய தர்மம். இத்தனை மணி நேரம் ஐயா இன்னைக்கு சேர்மன் உட்கார்ந்துருக்காங்களே, இன்னைக்கு முழுக்களும் இது மாதிரி உட்கார்ந்துருந்து 100 ரூபா சம்பாரிச்சு அதில் 1/2 கிலோ அரிசி வாங்கி அதில் ஒரு 2 இட்லி வாங்கினாதான் இன்னைக்கு நைட்டு சாப்பாடு அவருக்கு இல்லை. ஒரு கன்விக்ஷன் எடுத்துக்கிட்டோம். இந்த பல்கலைக்கழகம் இது ஒரு பல்கலைக்கழகமாக வர வேண்டும் என்று இந்த நேரத்தில் நம்ம இறைவனை பிரார்த்தனை பண்ணி அவர்களுக்கு இந்த வாழ்த்தை நேரத்தில் சொல்கிறோம். எதற்காக சொல்ல வரும் என்று சொன்னால், அப்படி சொன்ன பிறகு அர்ஜுனா காட் த மெசேஜ். தொழில் என்று போனால் தொழில் தான் முக்கியம் என்று சொன்ன உடனே அர்ஜுனன் ரொம்ப நாளாக ஏதோ வெயிட் பண்ணிட்டு இருக்க மாதிரி டபால்னு ஓய்ச்சி விட்டார். வண்டி இப்படி இப்படி போச்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் கடவுள் பக்தி உள்ளவரா இல்லையா என்பது முக்கியம் அல்ல. எம்ஆர் ராதா போல கடவுள் பக்தி இல்லாதவராக இருந்தாலும், அர்ஜுனன் கூட கடவுள் கூடவே உட்கார்ந்திருந்தாலும் அது மேட்டர் அல்ல. தொழில் என்பது, நம்ம எடுத்துக்கொண்ட தொழில் என்பது ரொம்ப முக்கியம். That is the reason, as rightly spoke about in Japan, even today people are respected in Japan throughout the year. One of the reasons when during the war period, Japan war, person is going to kill people, is killing. In one place you could see a place, குதிரையில் போகிறான், அப்படியே போய் கொல்ல போகிறான். ஒரு அம்மா உட்காந்து 2 பிள்ளைக்கு பாடம் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கு. இது சுப்பிரமணியம்ங்கிற அந்த இவர் போலீஸ்காரர் சொல்லியிருப்பார், அந்த ஃபேஸ்புக்கில் இருக்கும் பாருங்கள். அப்படியே 7ஆம் கிளாஸ் பாடத்தில் இருக்குது, ஒரிஜினல் கேஸ் ஸ்டடி. அங்கே போய் பார்க்கும்போது ஓடி வந்து கொல்ல வரும்போது அந்த அம்மா கத்துது, கொல்லாதேன்னு கத்துது. உடனே அவன் சொல்கிறான், நிறைய கொன்று போட்டு எனக்கு அழுத்து போச்சு, இன்னைக்கு ஒரு டெஸ்ட் வைக்கணும்னு ஆசையாக இருக்குது. இந்த 2 பிள்ளையில ஒரு குழந்தைய தூக்கி போடு, உன் கண்ணுக்கு நேராக வெட்டுறேன், ரத்தம் ஊத்தும், கண்ணால் பாரு, இன்னொரு பிள்ளைய தூக்கிட்டு ஓடிப்போ சொல்லி முடிக்கல. 1/2 செகண்டில் தூக்கி போட்டுடுச்சாம்ல. வெட்டிட்டு பின்னாடியே ஓடுறான், அழுதுகிட்டே ஓடுது. நிறுத்து, வெட்ட மாட்டேன்னு சொன்னிய, வெட்ட மாட்டான், நில்லு. பெரிய முதலமைச்சர், பிரைம் மினிஸ்டர், வைஸ் சான்சலர், சேர்மன், எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் எல்லாமே சில சமயம் முடிவெடுக்குது. 2 நாள் ஆகுது, 1 வாரம் ஆகுது, 10 நாள் ஆகுது, முடிவெடுக்காமல் ஃபைல்லாம் அப்படியே கிடக்குது. நீ எப்படி ஒரு 1/2 செகண்டில் முடிவெடுத்தேன்? வெரி சிம்பிள். ஐ எம் எ மதர், ஐ எம் எ டீச்சர். நான் தூக்கி போட்ட குழந்தை, நான் 10 மாதம் சுமந்த நான் பெற்ற குழந்தை, நான் காப்பாற்றி கொண்டு போகிற குழந்தை, டீச்சர்னு சொல்லி என்னை நம்பி பாடம் படிக்க வந்த பக்கத்து வீட்டு குழந்தை. சுப்பிரமணியம் போலீஸ்காரர் சொல்லியிருக்காரு, இதில் இருக்குது. நான் இதுவரையும் பேசுறதில்லை, எதுவுமே சொந்தமாக பேசலை, எல்லாம் யாராவது சொல்கிறது தான் சொல்லியிருக்கிறாரு. என்ன தொழில் தர்மம் பாருங்க. நம்ம தாய் பிள்ளைய காப்பாற்ற எது வேணாலும் செய்வான்னு சொல்லுவாங்க நம்ம ஐதீகத்தில். ஆனால் அங்கே ஒரு தாய் டீச்சர் ஆகும்போது தன்னை நம்பி வந்த மாணவனை உருவாக்க வேண்டும் என்ற போது 10 மாதம் சுமந்த குழந்தையை வெட்டி ரத்தம் ஊத்துறதை பார்த்துக்கிட்டு பெத்த குழந்தையை விட நான் நம்பி வந்த மாணவர் தான்
நம்பி வந்த மாணவன் தான் எனக்கு வாழ்க்கையில் முக்கியம் என்பது கதை அல்ல, நிஜம். 7ஆம் கிளாஸ் புத்தகத்தில் ஜப்பானில் இருக்கிறது என்று சொன்னார்கள். அதனால தான் ஐயா பேசும்போது சொன்னாங்க, அவங்களுக்கு 365 நாளும் டீச்சர்ஸ் டே தான். How dedicated teachers. So friends, I don't want to take much of your time, and this country Bharat was such a great country. Even recently for one of the vice chancellor selection committee, I went to Bihar. Honorable governor gave his own car and sent me to see the Nalanda University. I could see there even today. If you go and see in my YouTube, it is available. You can see 10,000 accommodation. 10,000 மாணவர்களுக்கு 10,000 தனித்தனி ரூம் கொடுத்த, அகாமடேஷன் கொடுத்த, வாழ்ந்த ஒரு பல்கலைக்கழகங்கள்லாம் இருந்த நாடு பாரத நாடு. 2000 டீச்சர்ஸ். இன்னைக்கும் 10,000 சிங்கிள் அகாமடேஷன் எந்த யூனிவர்சிட்டியில் இருக்குன்னு எனக்கு தெரியல, இருக்கா இல்லையான்னு தெரியல. ஆனால் டுடே இல்லாதது 2000 வருடங்களுக்கு முன்னாடி நம்ம நாட்டில் இருந்த அவ்வளோ பெரிய குளோரி, அவ்வளோ பெரிய சிறந்த நாடு இது. அப்படிப்பட்ட நாட்டிலே ஆசிரியராக இருப்பது என்பது மிகப்பெரிய ஒரு பாக்கியம். அதுலேயும் உங்களை போல எங்களை மாதிரி யூனிவர்சிட்டிக்கெலாம் வந்து ரொம்ப பெரிய ஆசிரியராக இருந்தால் யாரும் ரொம்ப ஒத்துக்க மாட்டேங்கிறான். பையெல்லாம் ஒன்றா காலேஜ் வாத்தியார், பள்ளிக்கூடத்து வாத்தியாருக்கு தான் மரியாதை ரொம்ப அதிகம். நான் கூட சொல்கிறது, டேய் நான் பேராசிரியர், உடனே சொல்கிறான் பேருக்கு தான் ஆசிரியர். எனக்கு இருந்து வாலிப வயசில் 18, 19, 20 என்னை உருவாக்கிய ஆசிரியர்கள், 5, 3, 8 உருவாக்கிய பள்ளிக்கூடத்து ஆசிரியர்கள், அவர்கள் தான் எனக்கு ஆசிரியர்கள். நீ பேராசிரியர், நீ வந்து பேருக்கு தான் ஆசிரியர். ஒரு செமஸ்டர் முழுக்களும் விஷயத்துக்கு வராமலேயே பேசிட்டு போயிட்ட நீ. அதனால் எனக்கு தெரிஞ்சதை வச்சு நான், அதனால் எங்கள் யூனிவர்சிட்டி டீச்சர்ஸு நான் என்னை பற்றி சொல்கிறேன், அவங்கள பற்றி சொல்லலை. அதனால் அவருக்கு நமக்கு ஏதாவது என்ன கொண்டு வர விட்றேன்னு இருக்காரு. அதனால் அவ்வளவு மெத்தட்ஸில் மதுரைக்கு பக்கத்தில் பாருங்கள், டெடிகேஷன் ஆஃப் எ டீச்சர். மதுரைக்கு பக்கத்தில் ஒரு பள்ளிக்கூடத்து வாத்தியார் தினகரனில் வந்திருக்கு, எடுத்து பாருங்கள். எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங் ஏரோப்ளேனை பற்றி 1 மாதம் நடத்தியிருக்காரு. 4ஆம் கிளாஸ் பசங்களுக்கு 10 மார்க் கேள்வி 3 பக்கம் எழுதுறான்றான். எவனும் 3 வரைக்கும் மேலே எழுதலை. ஏரோப்ளேன் பறக்கும், முடிஞ்சு விட்டான். நான் 1 மாதம் பாடம் நடத்திருக்கேன், ஏரோப்ளேன் பறக்குங்கிறியடா. ரொம்ப வேதனைப்பட்டு, இதுவும் வந்து கதையல்ல, தினகரனில் ப்ரௌஸ் பண்ணுங்க, இட் இஸ் தேர். அந்த பள்ளிக்கூடத்து வாத்தியார், கவர்மெண்ட் ஸ்கூல் வாத்தியார், 23 பிள்ளைக்கு, நான் பொண்டாட்டி பிள்ளைய கூட ஏரோப்ளேனில் ஆட்சிட்டு போனதில்லை, 23 குழந்தைகளுக்கு கஷ்டப்பட்டு ஒரு பர்டிகுலர் பீரியடில் எல்லா ஏரோப்ளேனும் லோ காஸ்ட் போடுவான். மதுரையிலிருந்து சென்னைக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்போ ஏரோப்ளேன் சார்ஜ். அதில் 23 டிக்கெட்டை வாங்கி இந்த 23 பேரையும் ஏரோப்ளேனில் மதுரையில் ஏற்றி மெட்ராஸ் ஏர்போர்ட்டில் இறங்கி ஏரோப்ளேன்லாம் சுற்றி காமிச்சு, ஊரெல்லாம் சுற்றி காமிச்சு, வரும்போதுக்கு காசு இல்லை, நம்ம பாண்டியனில் போட்டு அழைச்சிட்டு வந்துட்டார், ட்ரெயினில் போட்டு அழைச்சிட்டு வந்துட்டார். வந்தோன்னே டெஸ்ட்டை வச்சா 10 மார்க் கொஷின் 3 பக்கம் எழுதுன்னா 3 மணி நேரம் 30 பக்கம் எழுதுறான், நிறுத்தவே மாட்டேங்கிறான். ஏரோப்ளேன்னா என்ன, அது எப்படி பிறக்க, அவர் என்ன கடை சட்டை போட்டிருப்பாரு, மிட்டாய் கொடுக்குறம்மா என்ன கடை சட்டை போட்டிருக்கோம், என்ன டாபிக் கொடுக்க, எவ்வளோ சுத்தமாக இருக்கும், பேக்கேஜ்னா என்ன, ஹேண்ட் பேக்கேஜ்னா என்ன, எவ்வளோ சுத்தமாக இருக்கணும், 30 பக்கம் எழுதுறான். எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங். இந்த மாதிரி பாடம் நடத்தணும்னா 3 மணி நேரம் ப்ரிப்பரேஷன் வேணும், 3 மணி நேரம். இந்த கான்செப்டை இந்தந்த செக்மெண்ட் ஆஃப் குழந்தைகளுக்கு எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிறத திங்க் பண்ணுற பாருங்க, 3 மணி நேரம் திங்க் பண்ணணும். ஆகையினாலே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்ல வேண்டியிருக்கு. இருந்தாலும் காலத்தினுடைய அருமையை கருதி, ஐயா சொன்னது போல அப்துல் கலாம் ஐயாவே எப்படி வாழ்ந்தார் என்பதற்கு நீங்கள் பார்க்க வேண்டும். வீடு வீடாக பேப்பர் போட்டவருடைய போட்டோவை பேப்பராக உலகம் முழுக்களும் போடுகிறார்கள். The missile man of the country has become India's president. அவர் எப்படி இருந்தார், ராமேஸ்வரத்தில் நிற்காத ட்ரெயினில் தூக்கி போடுற பேப்பரை வாங்கி வீடு வீடாக போடும்போது சில பேர் இங்கே புரடியில் அப்படி அடிப்பாங்களா, என்னடா நனைஞ்சிருக்கு, என்னடா கிழிஞ்சிருக்குன்னு. அந்த பிள்ளை 7 வயது பிள்ளை தன் ஆசிரியர் சிவசுப்பிரமணிய ஐயர் கொடுத்த ஊக்கத்திலே படித்து பெரிய ஆளாகி இந்தியாவுடைய பிரசிடெண்டாக வரும்போது ஒரு கவிஞர் எழுதுகிறான், வீடு வீடாக பேப்பர் போட்டவருடைய போட்டோவை பேப்பராக உலகம் முழுக்களும் போடுகிறார்கள். இந்தியாஸ் மிசைல் மேன் ஹஸ் பிகம்
பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. அப்படிப்பட்ட மாணவர்களை விவேகானந்தா இன்னைக்கு உலகம் முழுக்க எத்தனையோ ஆயிரம் குழந்தைகள் சொல்லி கொண்டிருக்குது. இன்ஸ்டிடியூஷனுக்கு பெருமை. நேரில் பார்க்கும்போது டீச்சர் உங்கள்கிட்ட தான் படித்தேன் பெருமை. இதை விட வாழ்க்கையில் நமக்கு என்ன வேணும்? ஸோ சச் அ டெடிகேட்டட் profession is a teaching profession. It is a profession of all profession. Please continue to learn. சரஸ்வதியே கையளவு தான் படிச்சிருக்காங்களாம். நம்ம எப்படி எல்லாம் இப்போ கூட சார் சொன்னார் 65 PhD எப்படி சார் கைட் பண்ணீங்கன்னு. எனக்கும் தெரியல சார். எனக்கு நாக் விசிட்டுக்கு போகிற மைசூரில் ஒரு ப்ரொஃபஸர், பயாலஜி ப்ரொஃபஸரு 2 தடவை வைஸ் சான்சலர், 10 வருஷமாக சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில் இருந்தார். வயசு 70 PhD கெமிஸ்ட்ரியில் கைட் பண்ணியிருக்காரு. 3 நாள் அவர் பின்னாடியே ஓடுவான். நான் மெம்பர், அவர் நாக் சேர்மன். இது ரொம்ப பம்பிக்கிட்டு வரியா என்னன்னு. அந்த காலத்தில் 4 PhD தான் எடுத்திருக்கேன். நாக்கு வெளில வந்துடும் போல இருக்கு. எவனுமே நான் சொல்கிறத கேட்க மாட்டேறான், எழுத மாட்டான். ஈஸுக்கு ISSன்னு எழுதியிருக்கான்னு திருத்திட்டு வாடான்னா. அது மாதிரி 50 இடத்துல இருக்குது. நான் எங்கே ரவுண்டு போட்டேனோ அதை மட்டும் திருத்திட்டு வாடான். பைத்தியம், நீ எப்படி சார் 70 பேருக்கு வரல? அப்போ அவர் சொன்னார், பஞ்சனதம் 70 PhD கைட் பண்ணிட்டேன். இப்போ ஐ எம் நாட் எலிஜிபிள். 10 வருஷம் வைஸ் சான்சலராக இருந்துட்டேன். இப்போ ஒரு உண்மையை உனக்கு சொல்கிறேன் கேட்டுக்க. மைசூர் அரண்மனையை சொல்கிறார். கெமிஸ்ட்ரியில் ஒரு ரிசர்ச் ப்ராப்ளம் கொடுத்தா அதுக்கு எப்படி ஆராய்ச்சி பண்ணணுங்கிற மெத்தடாலஜியே எனக்கு இப்போ தான் பிடிப்படுதுன்னார். வயசு 70. அதனால எனக்கு ஒரு 191 பேர் மட்டும்தான் இந்த பேப்பர்லாம் எழுதியிருக்காங்க. நிறைய பேர் எழுதலைன்னு எனக்கு கொஞ்சம் மனசு அதில் வருத்தம். எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் எழுதுவேன் அப்படின்னா நம்ம என்றைக்குமே எழுத போகிறதே கிடையாது. என்றைக்குமே என்ன சரஸ்வதியாக கையளவு தாங்கிறாங்களே, நம்ம என்ன பண்ண முடியும்? என்ன பண்ண முடியும்? இப்போ என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார், என்ன மாதிரி. நானும் தமிழ் மீடியம், அவரும் தமிழ் மீடியம். ரொம்ப டென்ஷனில் கேட்டோம்னா எக்ஸ்ட்ரீம் என்ன ஸ்பெல்லிங்னு, ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருந்தால் 2 E போட்டுக்கம்பாரு, 2 E போட்டுக்க போகம்பாரு. சரி, எல்லாம் தெரிஞ்சால் நமக்கு எதுவுமே தெரியவே தெரியாது. யாதனின் நீங்கியா நோதல் அதனின் இல்லை. யாராவது சொல்லுங்க பாப்போம், என்ன அர்த்தம்? என்ன தமிழ் வாத்தியாரை தவிர தெரியல. சந்தோஷம். நீங்கள் ஒரு குரல் கேளுங்களேன், நான் சொல்லிடுறேன். நான் பார்ப்போம். உரிச்சு போட்டாலும் சொல்ல மாட்டேன். கெட்ட எண்ணம் கிடையாது, தெரியாது. நமக்கு ஒரு 5 குரல்கள் மனப்பாட பகுதியில் படித்தது, அதை வச்சு ஓட்டிகிட்டு இருக்கோம். அதுலேயே ப்ராப்ளம் என்னன்னா கற்றுக்கணும்னு முடிவு பண்ணி ஒரு தடவை ஒருத்தட்ட எங்கள் வீட்டில் ஒரு பையன் இருக்கான், வீட்டு வேலையெல்லாம் உதவி பண்ணுற பையன். அது என் ஒய்ஃப் அவனை நல்லா ஏற்றி விட்டு வச்சுருந்தது. இந்த ஆள் கொஞ்சம் சரியில்லாத ஆளுன்னு சொல்லி வச்சது. அவன்கிட்ட திருவருளை கொடுத்து ஒரு தடவை நான் சப்பா சொன்னால், நான் ப்ரொஃபஸர், நீ சாதாரண ஆள்னு நினைக்காத, ஒரு குட்டு 1330 ரெடி பண்ணி விடுறேன்னு சொல்லிட்டு 1300 குரலையும் படிச்சுள்ளார். பார்த்தா அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதட்டே உலகுன்னா எந்திரிச்சு குட்டிவிட்டான். ஏன்டா சரியாதடா சொன்னேன்னு. இந்த பாருங்க, அகர முதல எழுத்தெல்லாம் வேன்னு போட்டிருக்காரு. நீ சொல்லும்போது அகர முதல எழுத்தெல்லான்னு சொல்கிற, அதனால குட்டினேன்னா புத்தகத்தை வாங்கி கேட்டு. ஏன்னா 1330 எல்லாம் 1300 கன்ஃபார்ம்டாக ஆகிடும். அப்படின்னு எல்லாத்தையும் குட்டிவிடும், எல்லா குட்டும் குட்டிவிடும். எதை சொன்னாலும் அதில் இருக்கிற முடியாது, நம்மளால் பண்ண முடியாது. அதனால் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு அந்த 1000 ஆசிரியர்கள் இருக்கிற இடத்துல என்னுடைய எதிர்பார்ப்பு ஒரு 5000 பப்ளிகேஷனாவது இருக்கும். இதெல்லாம் நடக்கிற கதையா சார் அப்படின்னு சொன்னால், எங்கள் இதில் வாங்க ப்ரொஃபஸர் மாரிமுத்து இருக்கார், பிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில். வருஷத்துக்கு டாப் 2% சயின்டிஸ்ட். மீனாட்சி மேடம் டாப் 2% சயின்டிஸ்ட். எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. ஒன்றும் முடியும்னா முடியும் தான். இதில் தான் ஒரே விஷயத்தில் நீங்களும் மேலே வரலாம், இன்ஸ்டிடியூஷனும் மேலே வரலாம். ஒரு நல்ல வளர்ச்சி என்பது grow along with the institution. அதுதான் ரொம்ப முக்கியம். நான் ஒரு இன்ஸ்டிடியூஷனில் 5 வருஷம் வேலை பார்த்தேன் சார், ஒரு 4000 பேர் ஸ்டூடெண்ட்டு அதை விட்டுட்டு போட்டான் அப்படின்னா அது என்ன? அது நல்ல இன்ஸ்டிடியூஷன். அது நான் போனேன் சார், 4000 பேர் கூட சேர்ந்துட்டான். grow along with the institution. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதை மாதிரி சொல்லிக்கொண்டே போகலாம். நமக்கு எல்லையே இல்லை என்பதற்கு இறுதியாக அமெரிக்காவில் ப்ரொஃபஸர்ஸ்க்கு நம்ம ஊர் பணத்துக்கு ஈக்குவலாக 15 கோடி வாங்குறாங்க. வருஷ சம்பளம் எவ்வளவு? 15 கோடி. நம்ம ஊர்லேயே திருநெல்வேலியில் பாடம் சொல்லி கொடுத்த வாத்தியாரோட ஸ்டூடெண்ட்டு சுந்தர் பிச்சைக்கு ஒரு நாள் சம்பளம் 6.7 கோடி. அப்படியே அடிங்க, ஒரு நாள் சம்பளம் 6.7 கோடி. அவருக்கு பாடம் சொல்லி கொடுத்தவரும் அதை பற்றி ஊராக பேசுகிறவனும் தெருக்கோடியில் நிற்கிறோம்.
அதனால் நமக்கு சந்தோஷம் நம்மளுடைய மாணவர்கள் நன்றாக இருப்பது தான். ஆகையினால அவங்கெல்லாம் 15 கோடி சம்பளம் வாங்குறாங்க ஒரு ப்ரொஃபஸர் அப்படின்னு சொன்னோம்னா, நானும் என் பையனுக்கு எப்போ இந்த நாள் கூட சொல்லுவோம், ஹாங்காங் பிஸ்னஸ் ஸ்கூலில் இருக்கான், 2 ப்ரொஃபஸர்ஸ் ஃப்ரம் ஹார்வர்டு அட்ராக்டட், வி ஆர் பீயிங் 15 crores to him அப்படின்னு சொல்லி எங்கள் யூனிவர்சிட்டிக்கு இழுத்துட்டோன்னு சொல்லி பெருமையாக குதிச்சுட்டு சொன்னான். ஏன்டா எங்கள் தான் பார்த்தவங்களுக்கு அது மாதிரி தெரியலையாடா, ஏன்டா அப்படின்னா நாங்கள் ரொம்ப அறிவு கம்மியாண்ணா. அறிவு கம்மின்னா நான் சொல்லவே இல்லைப்பா, தமிழாலே 15 கோடி சம்பளம் வாங்குறவன் காமிக்கா. டைனமிக். நீ அப்பள கடத்தல அப்பள கடையில் உட்காந்து அப்பளம் திங்கிறது, சைக்கிள் கடையில் உட்காந்து 1.5 மணி நேரம் பேசிக்கிட்டு இருக்கிறது, நானே உன்னை பார்த்துருக்கேன். இதை மாதிரி பார்த்துருக்கேன். ஊராக எங்கள் பேப்பர் திருத்த 5 ரூபா கொடுத்தாங்கன்னா போய் இப்படி தட்டுறது. அவன் ஒழுங்காக எல்லாம் அவன் ஒழுங்காக ரிசர்ச் பேப்பர் எழுதுறது, நல்ல குவாலிட்டி மாணவர்கள் வருது, இன்ஸ்டிடியூஷனை பில்டு பண்ணுறது. அவர் சொல்லி ஒன்று செய்யவே கூடாது. நம்ம இன்ஸ்டிடியூஷன். ஏன்னா வெளியில் இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம் கிடைக்காம கோடிக்கணக்கில் இருக்கான், வேலை கிடைக்காம, படிப்பு கிடைக்காம, வேலை கிடைக்காம கோடிக்கணக்கில் இருக்காங்க. இன்ஸ்டிடியூஷனை பில்டு பண்ணுறது அவங்களுக்கு தான். போன மாதம் பாம்பேயில் யூஜிசி நாமினியாக வைஸ் சான்சலர் செலெக்ஷன் போகிறேன். நம்ம நாட்டில் லீடர்ஷிப் கிரைசிஸ் பாருங்கள். நாங்கள் 3 பேர் சேர்ந்து 124 பேர் அப்ளிகேஷன் பண்ணோம். 3 பேர் ஃபைனலாக கொடுக்கணும். 3 பேர் எங்களுக்கு கிடைக்கல. இந்த சேலத்தை சேர்ந்த ஒரு அம்மா தான் பிட்ஸ் பிளானிலேருந்து வந்தது. அந்த அம்மா தான் ஒரு ஆள் ஃபிட்டு. அந்த அம்மா மட்டும் கொடுத்து இன்னும் 2 பேருக்கு ஏற்கனவே இந்த மாதிரி பெரியவங்க 2 இடத்துல வீசியாக இருந்தவங்க. அவர் சொல்லிட்டு என் மருமகம் இங்கே இருக்காங்க பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். ஜுகு பீச்சுக்கிட்ட 10,000 ரூபாய்க்கு ரெண்ட்டு போட்டு அந்த முதலாளி ஐயா மாதிரி நல்லா ஏரோப்ளேன் டிக்கெட்லாம் வாங்கி கொடுத்தாரு. அதில் மருமகனை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். எனக்கு இன்னும் வேலையை கொடுத்துறாங்கிறாரு. அப்புறம் அவர் காலில் நாங்கள் விழுந்து வேலையெல்லாம் கொடுத்து எனக்கு 3 பேர் வேணும், இல்லைன்னா நான் இன்னைக்கு வந்ததுக்குள்ள பணத்தை எனக்கு கொடுக்க மாட்டான். கொடுக்க மாட்டேன். நான் ஒரு 2 பேரை சும்மா போட்டுக்கிறேன்னு வெஸ்ட் பெங்காலில் யூபியிலேருந்து வந்து ஒரு பேரை போட்டு அந்த அம்மா சொல்லுது பாருங்க, நம்ம எப்படி வி ஷுட் க்ரோ, ஹவு டைனமிக் டீச்சர் வி மஸ்ட் பி. அந்த அம்மா சொல்கிறாங்க, சேலத்துக்காரவங்க, நீங்கள் ஏதாவது ரெக்கமெண்ட் பண்ணி 75 லட்சம் வருஷத்துக்கு வாங்கி கொடுங்கிறான். நான் ஒன்று கேட்டேன், இந்த மூஞ்சி உங்களுக்கு எப்படி மேடம் தெரியுதுன்னு. உங்களை போய் யார் கவர்மெண்ட்டில் சேர சொன்னாங்க? உங்களை போய் யார் கவர்மெண்ட்டில் சேர சொன்னாங்க? அது சொல்லிட்டு அந்த அம்மா அடுத்த வார்த்தை சொல்லுது, 75 லட்சம்னா சார், நான் ஒரு சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டியாக சமுதாயத்துக்கு ஏதாவது வி வாண்ட் டு கிவ் பேக்குங்கிற முறையில் தான் அக்செப்ட் பண்ணிட்டேன்னுச்சு. நானே அப்படி திரும்பிட்டு இப்படி 2 தடவை அடிச்சுக்கிட்டேன். 75 லட்சம் சம்பளம் கேட்குற அம்மா சமுதாய ரெஸ்பான்சிபிலிட்டியா? ஆனால் அது அறிவாளி. எப்படி சொல்கிறேன்னு, என் கூட என் ஃப்ரெண்டு இருக்கான் ராஜசேகர், அவன் ஜிண்டாலில் ஒர்க் பண்ணுறான், 1 கோடி வாங்குறாங்க. வைஸ் சான்சலர் போஸ்ட் எவ்வளவு? 1 கோடி சம்பளம். நானும் வைஸ் சான்சலர் எங்கே இருக்கேன்? தெருக்கோடி. ஃப்ரெண்ட்ஸே, இன்ஸ்டிடியூஷன் இந்த மாதிரி இடத்த கொடுத்து முதலீடை போட்டு உங்களுக்கு உரிமையை கொடுத்து உழைச்சி நீங்களும் மேலே வாங்க, இன்ஸ்டிடியூஷனையும் பார்த்துங்கன்னு இப்படிப்பட்ட ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைக்காம சமுதாயத்தில் எவ்வளவோ பேர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இறைவன் அவர் மூலியமாக கொடுத்த இந்த பிளாட்ஃபார்மை பயன்படுத்தி நீங்கள் நல்ல நிலைமையில் வரணும், பிரமாதமாக இருக்கணும், நல்ல மாணவர்களை உருவாக்க வேண்டும், இதை ஒரு பல்கலைக்கழகமாக மாற்ற வேண்டும், உலகத்தரம் பெற்ற பல்கலைக்கழகமாக மாற வேண்டும். அதோடு சேர்ந்து நீங்களும் வளர வேண்டும், உங்களோடு சேர்ந்து அதுவும் வளர வேண்டும் என்று சொல்லி 20 நிமிஷம் பேசினால் போதும் என்று சொன்னார்கள். 40 நிமிஷம் ஆகிவிட்டது. இதுக்கப்புறம் பேசினால் இவங்க ஒன்றும் இப்படி பண்ணுற மாதிரி தெரியல. உங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்து இன்சென்டிவ் உண்டா இல்லையா, அப்படி ஒரு சந்தேகம் உங்களுக்கு வந்துடக்கூடாதுங்கிற காரணத்தினாலையும், இன்னொரு பக்கம் சார் நீங்கள் பாருங்க எல்லா பாயிண்ட்ஸும் அப்படியே இருக்குது. நான் மணி தான் 3 தடவை பார்த்தேன், இன்னும் நான் பேச வந்த விஷயத்தை பேசலை. ஆனால் முடிச்சிடறேன், பயப்படாதீங்க. ஆனால் அமெரிக்காவில் டீச்சர்ஸ் டேக்கு ஒருத்தன் 9 மணிக்கு பேச ஆரம்பித்தா என்ன மாதிரி, டீச்சர்ஸ் டே ஹாப்பி டீச்சர்ஸ் டேன்னு சொல்லிகிட்டே இருக்கான். 11:30 உங்களை மாதிரி எல்லாரும் பார்த்து சேர்மன் இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு, சார் டீச்சர்ஸ் டே ஹாப்பி டீச்சர் 1 மணிக்கு, சார் ஹாப்பி டீச்சர் 3 மணிக்கு வெக்கத்தை விட்டு, சார் நம்ம கிளாஸில் விட மாட்டேங்கிறோம்ல அது மாதிரி ஹாப்பி டீச்சர் 1 மணிக்கு இப்படி இன்னும் இன்சென்டிவ் அவார்டு உண்டா இல்லையான்னு கேட்டோம், காதுலேயே உழுவுல உனக்கு. ஆனால் இப்போதான் நீ விஷயத்துக்கு வர.
நீ என்ன வர்றது, நாங்களே கதவெல்லாம் தாப்பாட்டிக்கிறோம். அது தாப்பாடுறாங்க பாருங்க, தாப்பாடுறாங்க பாருங்க, ஒரு மேடை தாப்பாடுறாங்க பாருங்க. நாங்களே தாப்பாடெல்லாம் போட்டுக்கிறோம், விடிய விடிய இருக்கோம், நீ விஷயத்துக்கு வா. அதெல்லாம் கரெக்டுப்பா. ஆனது அவுட்டு வா. அதெல்லாம் கரெக்டுப்பா. இந்த துப்பாக்கி ஒன்று செய்ய மாட்டேன். என்னால் எல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு குண்டு தான் இருக்கு, அது உனக்கு இல்லை, போதுமா? அப்புறம் எதுக்கு நீ பாட்டுக்கு திண்டுக்கல்ல இருந்தவன வா வா வான்னு ஃபோன் பண்ணி, இந்த பாலகுருநாதன் சாரு சேர்மனுடைய ஸ்பெஷல் கெஸ்ட் ஹவுஸ் பண்ணை இருக்கு, அங்கேயே உனக்கு அகாமடேஷன் தரேன் வா. காலம்பரை சேர்மன் வீட்லேயே உனக்கு சாப்பாடு போடுறேன் வா. நல்ல பெரிய காரில் வச்சு உன்னை அழைச்சிட்டு போகிறேன் வா அப்படின்னு வா வா வான்னு ஃபோன் பண்ணி கூப்பிட்டுக்கிட்டே இருந்தார் பாருங்க உங்கள் டைரக்டர் ரிசர்ச்சை. அவருக்காக ஒரு குண்டு இதில் இருக்கு. சார் உங்கள் மேலே எவ்வளோ வெறுப்பு இருக்குன்னு பார்த்துக்க. யாரு இன்னும் கொஞ்சம் அன்பாக சொல்லி பப்ளிஷ் பண்ண வைங்க. அதனால் ஒன்றும் பண்ண மாட்டேன், நீ விஷயத்துக்கு வா. அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், அதே சாரே வேணாலும் டெஸ்ட் பண்ணிவிட்டு எல்லா பாயிண்ட்ஸும் அப்படியே இருக்குது. நான் இன்னும் விஷயத்துக்கு வரல. பட் இருந்தாலும் விவேகானந்தா குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷனோட சேர்ந்த ரிசர்ச் டைரக்டருக்கு ஒரு ஆபத்துன்னு நாளைக்கு பேப்பரில் வரக்கூடாதேங்கிற ஒரே காரணத்துக்காக நான் விஷயத்துக்கு வராவிட்டாலும் கூட அத்தனை பேர் சார்பாகவும் நம்மளுடைய சேர்மன் குடும்பம் பல்லாயிரம் ஆண்டு வாழ்க, இது பெரிய பல்கலைக்கழகமாக வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, அந்த குழுமத்தினுடைய பயனடைந்த ஆயிரக்கணக்கான மாணவர்கள் எங்கெங்கேயோ இருக்காங்க, மாணவர்கள் சார்பாக, ஒரு குடும்பத்தார் சார்பாக, உங்கள் அத்தனை பேர் சார்பாகவும் அவர்கள் பல்லாண்டு வாழ வேண்டும் என்று நேரத்தை வாழ்த்தி, அத்தனை ஸ்டேக் ஹோல்டர் சார்பாகவும் இன்க்ளூடிங் ஹானரபிள் சேர்மன் உங்கள் எல்லோருக்கும் ஹாப்பி டீச்சர்ஸ் டே, ஹாப்பி டீச்சர்ஸ் டே, ஹாப்பி டீச்சர்ஸ் டே, வாழ்க 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 என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். It is really thought-provoking and we delighted with your art of humorous speech, sir. Thank you. Research is to see what everybody else has seen, but to think what nobody else has thought. It's a moment of pride for us to release the Research Newsletter 2024-25, which captures the essence of our academic achievements and innovations. I kindly now invite our dignitaries on the dais to officially release the newsletter.